கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு குளோனிங் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு சரகேட் மதர் வேணும். அதாவது ஒரு வாடகை தாய் வேணும். ஜீவன்லேருந்து ஒரு செல் எடுத்துருக்கணும். அப்புறம் அந்த எக்கில் இருக்க நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நியூக்ளியஸ் உள்ளே போட்டிருக்கணும். அப்புறம் அதை ஒரு வாடகை தாய்க்குள்ளே போட்டிருக்கணும். 23 வயசில் நான் என்னோட க்ளோனை நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது 23 வயசு ஆகிறப்போ எனக்கு 46 வயசு ஆகிருக்கும். வந்து படத்தை கலாய்க்கிறதா நினச்சிக்காதீங்க. இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு க்ளோனிங் பற்றி கொஞ்சம் சொல்லலாமே அப்படின்ற ஒரு ஆசை மட்டும்தான். கோட் படத்தோட போஸ்ட் கிளைமேக்ஸில் ஜீவன் கேரக்டர் வந்து ஒரு க்ளோன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் வந்து படத்தில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் அதில் சில சயின்டிஃபிக் இல்லாஜிக்கல் சீன்ஸ் இருக்குது. அதை மட்டும் இன்றைக்கி நம்ம எடுத்து க்ளோனிங்னா என்ன அப்படின்னு பேச போகிறோம். ஸோ இது வந்து படத்தை கலாய்க்கிறதா நினச்சிக்காதீங்க. இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு க்ளோனிங் பற்றி கொஞ்சம் சொல்லலாமே அப்படின்ற ஒரு ஆசை மட்டும்தான். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ளோனிங் வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டால் பாசிபிள். அனிமல்ஸ்க்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஹியூமன்ஸ்க்கு அஃபிஷியலாக பண்ணதான் வந்து ரெக்கார்ட் கிடையாது. அன்அஃபிஷியலாக எங்கேயாவது மேபி சீக்ரெட் லேபில் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் கான்ஸ்பிரசி தியரியாக தான் இருக்கும். அனிமல்ஸில் ஃபஸ்ட்டு டாலி அப்படின்ற ஒரு ஷீப்பை தான் வந்து க்ளோன் பண்ணாங்க. ஐ திங்க் 1996ன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே குரோமோசோம் இருக்கும். குரோமோசோம்குள்ளே தான் எல்லா டிஎன்ஏவும் இருக்கும். ஸோ நம்ம உடம்புல வந்து ஒரு செல் எடுத்திங்கன்னா அதில் வந்து 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். அந்த 46ல் 45 தான் வந்து செக்ஸ் குரோமோசோம். ஆம்பளைகளுக்காக இருந்தால் XY, பெண்களுக்காக இருந்தால் XX. ஸோ இப்போ செக்ஸ் செல்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெர்மில் 23 குரோமோசோம் இருக்கும். எக்கில் வந்து 23 குரோமோசோம் இருக்கும். ஸோ ஒரு அம்மா கிட்டேருந்து 23, அப்பா கிட்ட 23, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் 46 குரோமோசோம் இருக்க ஒரு அடல்ட் மனுஷங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் வந்து இயற்கையாக ஒரு குழந்தை பிறக்கும். ஆனால் நம்ம க்ளோனிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்பா அம்மானு வந்து ஆண் பெண் தேவையே கிடையாது. யாராவது ஒருத்தர் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் ஒரு ஆணை க்ளோன் பண்ணணும்னா ஒரு ஆண் இருந்தால் போதும். பெண்ணை க்ளோன் பண்ணால் ஒரு பெண் இருந்தால் போதும். ஆனால் வெறும் ஆணோட செக்ஸ் செல்லில் வந்து 23 குரோமோசோம் தானே இருக்குது. அப்புறம் எப்படி அதிலிருந்து ஒரு 46 குரோமோசோம் உள்ள முழு மனுஷன் வருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து க்ளோனிங்க்கு வந்து செக்ஸ் செல் எடுக்க போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக நம்மளோட உடம்புலேருந்து மற்ற செல்கள் எடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தோல்லேருந்து ஒரு செல் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து 46 குரோமோசோம் இருக்கும் இல்லையா. அந்த 46 குரோமோசோமே நம்மளுக்கு போதுமானது ஒரு முழு மனுஷனை உருவாக்குறதுக்கு. ஸோ பெண்ணோட வந்து 23 குரோமோசோம் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மக்கிட்டே போதுமான 46 குரோமோசோம் இருக்குது. ஆனால் இந்த 46 குரோமோசோம் ஒரு முழு மனுஷனாக வளர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அதை வந்து ஒரு எக் செல்குள்ளே போடணும். ஸோ இப்போ க்ளோன் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆட்டை வச்சே சொல்கிறேனே, ஒரு ஆட்டிலேருந்து அவங்க பாடியிலேருந்து ஒரு செல் எடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தோல் செல்னே வச்சுக்கோங்க. அதில் 43 குரோமோசோம் இருக்க ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸை மட்டும் தனியாக வெளியே எடுத்துருவாங்க. அதை இன்னொரு ஆட்டிலிருந்து எக்கை மட்டும் எடுத்துருவாங்க. அந்த எக்கிலிருந்து நியூக்ளியஸை இவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அது எம்டி எக். அதில் வந்து குரோமோசோம்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த பக்கம் நம்மக்கிட்ட இருக்க 46 குரோமோசோம் இருக்க ஒரு நியூக்ளியஸை இந்த எம்டி எக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அது வந்து எக் வித் 46 குரோமோசோம். அது போதுமான அளவாக இருக்கும் ஒரு முழு ஆர்கானிசமாக உருவாக்குறதுக்கு. ஆனால் அதை வந்து வெளியில் வெறும் எக்கை வச்சு வெளியில் எப்படி வர வைக்கிறது? அதுக்கு ஒரு சரகேட் மதர் தேவை. வாடகை தாய்ன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இந்த எக்கு வந்து இன்னொரு ஆட்டோட யூட்ரஸில் செலுத்திடுவாங்க. ஸோ நமக்கு தேவையான 46 குரோமோசோம் வந்துருச்சு. அண்ட் 46 குரோமோசோமும் ஒரே ஆர்கானிசம்லேருந்து வந்திருக்கு. அதாவது ஒரு ஆட்டிலேருந்து மட்டும் வந்திருக்கு. அப்புறம் இப்போ அது வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வளர்கிற ஆடு வந்து அந்த நம்ம ஃபஸ்ட்டு 46 குரோமோசோம் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆடு மாதிரியே இருக்கும். அதுதான் க்ளோனிங். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன், என்னோடய தலை இப்படி இருக்குது, என்னோடய கலர் இப்படி இருக்குது, என்னோடய ஹேர் கலர் வந்து இந்த மாதிரி இருக்குது, என் கண் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்கு காரணம் பாதி எங்கள் அப்பா கிட்டேருந்து வந்திருக்கும், பாதி எங்கள் அம்மா கிட்டேருந்து வந்திருக்கும். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்த கலவை தான் நான். அதனால தான் நான் எங்கள் அப்பா மாதிரியே அப்படியே இருக்க மாட்டேன், எங்கள் அம்மா மாதிரியும் அப்படியே இருக்க மாட்டேன். ரெண்டு பேரும் கலந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே இருப்போம். அண்ட் ஆல்சோ நமக்கு எல்லா கேரக்டர்ஸுக்குமே வந்து 2 காப்பி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து இப்போது அம்மா வந்து சுருட்ட முடி, அப்பா வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வர்றது வந்து அம்மா கிட்டேருந்து ஒரு குரோமோசோம், அந்த பார்ட்டோட குரோமோசோம் வரும், அப்பா கிட்டேருந்தும் அந்த குரோமோசோம் வரும். அந்த 2 அலீலுமே நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் எது ஆக்டிவேட் ஆகுன்றது ரேண்டம். சம்டைம்ஸ் வந்து டாமினன்ட் அலீல்னு சொல்லுவாங்க. அது வந்துச்சுனாலே அது மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சுருட்ட முடி, அம்மா கிட்டேருந்து இப்போ சுருட்ட முடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா கிட்டேருந்து ஸ்ட்ரெயிட் ஹேரோட ஜீன் வருது அப்படின்னா ஆப்வியஸாக சுருட்ட முடியோட ஜீன் தான் ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா அதுதான் டாமினன்ட். அதுக்கான கேரக்டர்ஸ் அதுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி கலந்து இருக்கிறனால தான் நம்ம வந்து அப்பா அம்மா மாதிரி அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறோம். ஆனால் இந்த கேஸில் க்ளோனிங் கேஸில்
ஒரு அடல்ட் ஆர்கானிசம்லேருந்து அப்படியே எல்லா ஜீனும் வந்தங்காட்டிக்கு நம்ம எதுலேருந்து எடுத்தோமோ அதோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே இருக்கும். அதனால தான் வந்து க்ளோன் பண்ணிட்டான் அப்படின்னா, க்ளோன்னா என்ன, அதோட ஜெராக்ஸ் அப்படின்றதான் அர்த்தம். இப்போ நம்ம கோட் படத்துக்கு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஜீவன்ட்டு ஒரு செல் எடுத்துருக்கணும். அந்த ஒரு செல் இருக்க நியூக்ளியஸை மட்டும் தனியாக எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்து அவங்க வந்து எக் எடுத்துருக்கணும். அப்புறம் அந்த எக்கில் இருக்க நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நியூக்ளியஸ் உள்ளே போட்டிருக்கணும். அப்புறம் அதை ஒரு வாடகை தாய்க்குள்ளே போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஜீவன் கேரக்டர் வளர்ந்து வர்றதுக்கு ஒரு 22-24 வயசு ஆயிருக்கணும். ஸோ லாஜிக் நம்பர் 1 என்னென்னா, கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு க்ளோனிங் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு சரகேட் மதர் வேணும், அதாவது ஒரு வாடகை தாய் வேணும். வெளியிலே வச்சு வந்து கரு வளர்க்க வைக்கிறாங்க இப்போல்லாம். ஆனால் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். சர்வைவல் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே க்ளோனிங்கோட சர்வைவல் ரேட்டே வந்து ரொம்ப 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 கம்மி. ஸோ இந்த டாலின்ற ஷீப்பை உருவாக்குறதுக்கு 277 செல் ஃபியூஷனை பண்ணியிருக்காங்க. அதில் 29 ஏர்லி எம்ப்ரியோவாக டெவலப் ஆகிருக்கு. அந்த 23ல் 13 தான் வந்து இவங்க சரகேட் மதர் வாடகை தாய்க்கு செலுத்தியிருக்காங்க. அதில் ஒன்றே தான் டோலியாக வந்து பிறந்திருக்கு. ஸோ இவ்வளோ அட்டம்ப்ட்ஸ் பண்ணால் தான் வந்து ஒரு க்ளோன் சக்ஸஸ் வந்து ஆகும். ஸோ வந்து சக்ஸஸ் ரேட் வந்து less than 1%. ஸோ இப்போ ஜீவனை க்ளோன் பண்ணியிருக்கணும்னா கிட்டத்தட்ட 100-200 டைம் அதை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் தான் அது சக்ஸஸ் ஆகிருக்கும். ஸோ ரெண்டாவது லாஜிக் என்னென்னா வந்து, டேரெக்டாக வந்து அடல்ட்டே நம்ம க்ளோன் பண்ண முடியாது. நார்மலாக எப்படி ஒரு குழந்தை பிறக்குமோ அந்த மாதிரி தான் 10 மாதம் வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை பிறந்து வந்து அதுதான் வளருமே தவிர, இந்த மாதிரி டேரெக்டாக அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இப்போ நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி என் வயசுலேயே ஒரு க்ளோனை உருவாக்க முடியாது. இப்போ நான் க்ளோனிங் ஆரம்பித்தேன்னா 23 வயசில் நான் என்னோட க்ளோனை நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது 23 வயசு ஆகிறப்போ எனக்கு 46 வயசு ஆகிருக்கும். இந்த மாதிரி வந்து டேரெக்டாக ஒரு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி பண்ண முடியாது. அது லாஜிக் நம்பர் 2. இந்த டாலின்ற ஷீப்பை வந்து க்ளோன் பண்ணாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப நாளைக்கு வாழலை, கொஞ்ச நாள்லேயே இறந்துருச்சு. எப்படி இருந்தாலும் இது இயற்கையாக வந்த இது கிடையாது இல்லையா, ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஆர்கானிசமை வச்சு மட்டும் அவங்க க்ளோன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஜீனோ ஒரு சின்ன ப்ரோட்டீனோ இல்லை ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிருக்கும். ஒன்று மட்டும் இல்லை, நிறையா இது மிஸ் ஆகிருக்கும். அந்த டாலின்ற ஷேப்புக்கு அப்புறம் வந்து நிறைய அனிமல்ஸை வந்து க்ளோன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறையா சேலஞ்சஸ் இருக்கிறனால தான் வந்து க்ளோனிங் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்படியே பண்ணாலும் இந்த மாதிரி வந்து மனுஷங்களை க்ளோன் பண்ணுறது, டேரெக்டாக அடல்ட்டாகவே க்ளோன் பண்ணுறது வந்து பாசிபிளே கிடையாது. ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, இந்த டாலி அப்படின்ற ஷீப்பை ஃபஸ்ட்டு க்ளோன் பண்ணாங்க இல்லையா, அந்த சயின்டிஸ்ட் குரூப்பில் இருக்க ஒரு சயின்டிஸ்ட் தான் வந்து எனக்கு வந்து மாஸ்டர்ஸ் படிக்கும்போது இந்த பயோடெக்னாலஜி கிளாஸ் எடுத்தாங்க. ஒரு சப்ஜெக்ட் வந்து நாங்கள் தான் வந்து லாஸ்ட் பேட்ச் அவங்களுக்கு. இதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. நான் ரொம்பவே வயசானவங்க. ஏஞ்சலிகா ஸ்னிக்கே அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஃபஸர். அவங்கக்கிட்ட படித்தது வந்து ரொம்ப நான் வந்து லக்கின்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ளோனிங் பற்றி அவங்க நிறையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து கோட் படத்தில் இருக்க சின்ன சின்ன சயின்டிஃபிக் மிஸ்டேக்ஸ். இது மாதிரி நீங்கள் நிறையா சயின்ஸ் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு ஏதாவது சயின்டிஃபிக் லாஜிக்கல் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எந்தெந்த படத்துலலாம் உங்களுக்கு பார்த்ததில் ஏதாவது இந்த மாதிரி சயின்டிஃபிக் லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அதை பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நான் க்ளோனிங்னா இப்போ என்னென்னு கொஞ்சமாவது புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கேட்ச் யூ கைஸ் ஆன் த நெக்ஸ்ட் ஒன்.